அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின் போது தாய் சேய் பலியாக இருக்கக்கூடிய சோகச் செய்தி வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். இந்த அறுவை சிகிச்சையின் போது மரணமடைந்த அந்த நபர் யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கா? மேலும் அவருடைய மரணம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவங்க அனிதா. இவங்களுக்கு வயசு 24 ஆகுது. இவருடைய கணவர் கோட்டீஸ்வரன் தமிழ்நாடு காவல்துறையில காவலரா பணிபுரிஞ்சு வந்துட்டு இருக்காரு. அனிதா பிரசவமா இருக்கக்கூடிய சூழல்ல பிரசவத்திற்காக வேலூர் அடுக்கம்பாடியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. இந்த நிலையில 16ஆம் தேதியான நேற்று வயிற்று வலி அதிகமா இருந்ததுனால அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை எடுக்கலாம் அப்படின்னு மருத்துவர் வெண்ணிலா முடிவு செய்திருக்கிறாங்க. அதன்படி இன்று காலை, அதாவது 17ஆம் தேதியான இன்று அதிகாலை அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பேரு பார்த்தபோது ஆண் குழந்தை இறந்த நிலையில பிறந்திருக்கு. தாய் அனிதாவும் கவலைக்கிடமா இருப்பதா மருத்துவர் உறவினர்கள்ட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா 8 மணிக்கு சுமார் இன்று காலை 8 மணிக்கு அனிதாவும் இறந்ததா மருத்துவர்கள் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து கோட்டீஸ்வரன் மருத்துவர் செய்த தவறின் காரணமா தான் குழந்தையும் தாயும் இறந்திருக்கிறதா குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இது தொடர்பாக காவல் நிலையத்திலையும் புகார் அளிக்க இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தினால பார்த்தோம்னா அந்த மருத்துவக் கல்லூரியில தொடர்ந்து அவங்களுடைய உறவினர்கள் குவிஞ்சிட்டு இருக்கிறதுனால பரபரப்பான சூழ்நிலை இருக்கு. இது தொடர்பாக கனியம்பாடி போலீசாரும் தொடர்ந்து அங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன்.